தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ரெடி நேம் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான முட்டை தோசை பண்ண போகிறோம். அது சட்னி வச்சு பண்ண போகிறோம். அந்த சட்னிக்கு 6-7 பல்லு பூண்டு, ஒரு மிக்சி ஜாரில் 4 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். ஒரு டம்ளரில் ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்ததுக்கப்புறமா தோசைக்கல்ல நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தோசை போட்டுக்கலாம். தோசை போட்டாச்சு. தோசை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சுற்றியில் விட்டாச்சு. விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச கார சட்னியை தோசை மேலே பரவலாக தடவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அடித்து வச்ச முட்டையை மேலால் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மேலால் பொடுசாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தடியாக பெருசாக இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது, சீக்கிரம் குக் ஆகாது, அது ஒரு மாதிரி காட்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை, மல்லி இலை, கொஞ்சம் பச்சை மிளகாய், அப்புறம் பொடுசாக கட் பண்ண தக்காளி, இது எல்லாத்தையும் அப்படியே மேலால் தோசை மேலே போட்டதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சம் மிளகுத்தூள், ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக மிளகுத்தூள் மேலால் சேர்த்துட்டு இப்போ தோசை வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சட்னி வச்ச கார முட்டை தோசை தயாராகிருச்சு. மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம தோசை திருப்பி போட்டுக்கலாம். இது ப்ளைனாக நம்ம செய்ய போகிறோம், சட்னி இல்லாமல் ப்ளைனாக செய்ய போகிறோம். தோசை நல்லா பரவலாக விட்டதுக்கப்புறமா அதே போல் கரம் மசாலா, உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா முட்டையை அடிச்சுட்டு தோசை மேலே பரவலாக தடவி விட்டுறலாம். திருப்பி கொஞ்சம் ஆனியன் ஈவனாக எல்லா பக்கமும் கலந்து விட்டோம் அப்படின்னா முட்டை அங்கங்கே தேங்கி நிற்காமல் இருக்கும். இப்படி ஃபுல்லாக பரவச்சு அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்தாச்சு. கொஞ்சம் பச்சை மிளகா மேலே தூவிட்டு கொஞ்சம் தக்காளி பீசஸையும் மேலே தூவிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், அதுவும் நல்லா மேலால் தூவிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், நல்லா தூவியாச்சு. தூவினதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் தோசையை. அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சு. ரொம்ப சூப்பரான கார முட்டை தோசையும் தயாராகிருச்சு, ப்ளைனாக முட்டை தோசையும் தயாராகிருச்சு. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் தோசையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த சட்னியோட ட்ரை பண்ணையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சைடிஸ் எதுவுமே தேவையில்லை, நம்ம ப்ளைனாக அப்படியே சாப்பிட்றலாம். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.